என்னங்க இது? அந்த காயத்ரி புத்தி கெட்டதனமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எடுத்தறிஞ்சுதான் பேசுவேன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அடுத்து உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி இல்லாம நடந்துக்கிறது. சித்ரா, உனக்கு எதுக்கு அதிக பிரச்சனைத்தனமான வேலையெல்லாம்? நான் என்னங்க பண்ணேன்? உன்னை யாரு டுட்டோரியல் காலேஜுக்கு போக சொன்னது? பெரியவங்க சொல்லியே கேட்காத அந்த காயத்ரி நீ பஞ்சாயத்து பண்ண மட்டும் கேட்பாளா? ஏங்க, கேக்குறாளோ இல்லையோ அது அப்புறம். அதுக்காக சும்மா வேடிக்கை பார்த்துட்டா நிக்க முடியும்? இத பாரு, இந்த காலத்துல பெண்களுக்கு தான் உரிமை அதிகம். அவன் பாட்டுக்கு காட்டுத்தனமா புடிச்சு அவளை அடிச்சிருக்கான், அவ சும்மா இருப்பாளா? இத பாருங்க, குடும்பம்னா கோபதாபம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கிறது சகஜம். அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சது தப்பா? ஆலமரம் மாதிரி இருந்த பெரிய மனுஷனே இப்படி தலைகுனிய வச்சுட்டா. இது அவங்க பிரச்சனை, நாம எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கணும்? என்ன பேசுறீங்க? நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. ஒரே கூரை நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம். ஒரே குடும்பம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பிரச்சனை அவன் தான் பாத்துக்கணும். என்னதான் தாயும் மகனுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான். நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் பிராக்டிக்கலா இருக்கிற உண்மையதான் சொல்றேன். தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சீனா கிருஷ்ணனோட வாழ்க்கை கெட்டதுக்கு காரணம் நாம தானே. பழி நம்ம மேல வந்து விழும். நீங்க முன்ன மாதிரி இல்ல. என்ன சுயநலவாதியா மாறிட்டேன்னு சொல்ல வரியா? அப்படிதான் வச்சுக்க. தேவையில்லாம ஒரு மொட்டை கடைதாசி வந்ததுனால கிருஷ்ணனோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இத பாரு, இனிமேல் வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் எனக்கு போன் பண்ணணும். என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லுவேன். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். வந்து எனக்கு டிபன் எடுத்து வை. மெல்ல நட மெல்ல நடமே நீ என்ன ரஞ்சனி. வழக்கம் போல மொட்டை மாடிக்கு போய் உங்க குடல ஊத்தி வந்தாச்சா? உன் பர்மிஷனோட காலங்காலமா நடக்கிறதான ரஞ்சனி, இது கோச்சுக்காத. இந்த வீட்டுல யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. திட்டாத ரஞ்சனி, போதை இறங்கிடும். மெயின் ரோடு வரைக்கும் போனா அதுக்குள்ள டாஸ்மாக் மூடிடும். போத நிறுத்துங்க. அந்த கரும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. அந்த திமிரு பிடிச்ச காயத்ரி என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? அவ திமிர நான் சோதிச்சு பாக்கணுமா? என்னாலதான் அவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம். என்ன ஆனவம்? என் தம்பி கிருஷ்ணனுக்காக நான் பாக்குறேன். இல்ல நான் அப்படியே பத்திரக்காலையே மாறிடுவேன். என்னென்னமோ கிள்ளுக்கிறே நினைச்சிட்டு இருக்காள அவ. விடுராஜனே, நம்ம சின்ன மாப்பிள்ள வேண்டான்னு உதறிட்டு போனவள திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. அவன் இப்ப அழிச்சாட்டம் பண்றா, ஆர்ப்பாட்டம் பண்றானா என்ன பண்ண முடியும்? நான் உள்ள வரலாமா? அத்தை என்ன சார், உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? வாங்க. என்னம்மா, ஏதோ பிரச்சனையா? அப்ப தூங்கிட்டாங்களா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா ரூமை விட்டு வெளியில வரவும் இல்ல, சாப்பிடவும் இல்ல. பாவம் அவரு. கார் டிரைவரை நிறுத்தி வச்சிருக்கேன் ரஞ்சனி. நீங்க 2 பேரும் கிளம்பி உடனே பள்ளிப்பட்டு போயிடுங்க. என்ன சார் திடீர்னு எங்களை பள்ளிப்பட்டு போக சொல்றீங்க? அம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, லட்சுமி போன் பண்ணி உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் இருந்த பிரச்சனையில உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். 9 மாசமா இருக்க உன்னை உட்கார வச்சு விதவிதமா சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை இருக்காது அவங்களுக்கு? ஆமாமா, எங்க சித்திக்கு மருமக மேல தனி பாசம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அம்மா, நான் இங்க இருந்தா காயத்ரி கூட சண்டை போடுவேன். அதனால ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்னு பயப்படுறேன். அதான துரத்துறேன். ஆமாமா, உனக்கு இருக்கிற கோபத்துக்கு காயத்ரி தூங்கும் போது பெரிய குழவைகளை தூக்கி அவ தலையில போட்டாலும் போட்டுருவேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நானா பேசுறேன், தானா வருதுரே. அம்மா சொல்லுமா, இப்ப என்ன சொல்ல வர? சரிக்கு சரியா மல்லி கட்டிட்டு நின்னா அவ மனச மாத்த முடியாது ரஞ்சனி. எதையும் அன்பாலையும் பொறுமையாலையும் தான் சாதிக்க முடியும். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா 2 பேரும் உடனே பள்ளிப்பட்டு போங்க. இல்லன்னா உங்க இஷ்டம்.
ரஞ்சனி, அத்தை வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலாமா வேணாமா? போய் மார்க் பண்ணி எடுத்து வைங்க. அது ஏண்டி இப்படி சந்திரமுகி மாதிரி பாயற? ஐயோ, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அடிஷனலா இன்னொரு குவார்டர் வாங்கி வச்சிருப்பேன். உதை இல்லாம பயணம் போனா பாதை சரியா தெரியாது. சித்ரா, சித்ரா. அவ பின்பக்கம் இருக்கா விசாலாட்சி. அம்மா அம்மா என்னடி எந்திரிச்ச உடனே அம்மா அம்மான்னு கூப்பாடு போடுற? காஃபி குடுமா. ஏய், போய் முதல்ல பல்லு விளக்கிட்டு வா. பல்லு சுத்தமா தான் இருக்கு பாரு. இருக்கிற நிலைமை தெரியாம விளையாடாதடி, போடி. அம்மா ராத்திரி யாருமே சாப்பிடல, நானும் சாப்பிடல. பசி மயக்கம் ஆளை தள்ளுது. இன்னைக்கு ஒரு நாள் பல் தேய்க்காம காஃபி சாப்பிடுறேனே, ப்ளீஸ். சரி, போய் வாயாவது கொப்பளிச்சிட்டு வா. தேங்க்யூ. அம்மா ரெடியாம்மா? தேங்க்யூ. முதல்ல அப்பாவுக்கு கொடு, அப்புறமா நீ குடிடி. போய் அப்பாவுக்கு கொடு. சரிம்மா. அவசரத்தை பாரு. பெரிய மனுஷன் அவரு மட்டும் பல் தேய்க்காம காஃபி குடிப்பாராம், நான் மட்டும் பல் தேய்ச்சிட்டு காஃபி குடிக்கணுமா? என்ன ரூல் இது? அப்பா பெட் காஃபி ரெடி, எழுந்துறீங்க. அப்பா எழுந்துறீங்கப்பா, காஃபி ஆறிட போகுது. அப்பா 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 எழுந்துறீங்கப்பா. அப்பா 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 எழுந்துறீங்க. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா. அப்பா அப்பா எழுந்துறீங்க. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா. அம்மா அம்மா அண்ணே அண்ணி அண்ணே. என்ன அப்பா எழுந்திருக்க மாட்டாருமா? என்னடி சொல்ற? என்னங்க என்னங்க என்னங்க? அப்பா எழுந்துருங்களே. என்னங்க? ஐயோ, என்னங்க? அக்கா, என்னக்காச்சு? என்னன்னு தெரியலடி, எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு. மாமா மாமா கௌரி போய் அண்ணன் கூட்டிட்டு வா, போ சீக்கிரம். என்னங்க என்னங்க உங்களதான்? எழுந்துருங்க. என்னங்க? மாமா கண்ணை முழிச்சு பாருங்க மாமா. எனக்கு மாமா அண்ணி எழுப்ப எழுந்திருக்க மாட்டாரு. கிருஷ்ணன் எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ தேடி பாரு. எழுந்துருங்க, பேசுங்க, கண்ணு தரங்களே. என்னங்க என்னங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. அப்பா அப்பாக்கு அப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. எழுப்பினா கூட எழுந்திருக்க மாட்டாரு. அப்பா என்னாச்சு? நாடி துடிப்பு இருக்கு. நீங்க டாக்டரை கூட்டிட்டு வாங்க. நீங்க வந்து போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்பா அப்பா அம்மா பயமா இருக்குமா? அம்மா ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. அப்பா 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 இங்க பாருங்கப்பா. எழுந்துருங்க, அப்பா பேசுங்க. என்னங்க? எழுந்துருங்க. என்னங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க? அப்பா
எல்லாரும் ஏன் சுத்தி நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல. மனசுல சக்தி இல்லையா, உடம்புலயும் தெம்பு இல்லாம போச்சு. அதான் கொஞ்சம் அசந்துட்டேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் போங்க போங்க போங்க. என்ன பார்வதி, ஏன் அழற? ரொம்ப பயந்துட்டியா? எனக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் ஆகாதம்மா. நான் இந்த பாழா போன உலகத்துல அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அழாத, அழாதம்மா.